இவங்களுடைய லவ் லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். நெறைய பேருக்கு காதல் தோல்விகளும் சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருந்திருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட காதலுக்குள்ள போய் வலை விரிச்சு அப்படியே போய் மாட்டுனவங்களும் ஒரே ரிஷபத்துல உண்டு. நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே. ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் உங்களுக்கு கடந்து வந்திருப்பாங்க. பிள்ளைங்க பாப்பாங்க. ஐயோ! என் பாய் ஃப்ரெண்டுக்கு யார் கூட பேசுறாங்களா? என்ன சொல்றாங்க? இந்த அப்படின்னு. காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடந்து போன காதெல்லாம் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஓ! ஓ! ஓகே, ஓகே. திடீர்னு உன்ன விட்டுட்டு போனேன். எனக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. திடீர்னு என்னோட தாட் வருது. என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. திடீர்னு வந்து ரீஎன்ட்ரி குடுத்துற போறாங்க. ரொம்ப கவனமா இருங்க. அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த வருஷத்துல. ஓகே. ஸோ ரீஎன்ட்ரிக்கான வாய்ப்புமே இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாத நட்புகள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா நிச்சயமா காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இத்தன வருஷமும் ஒத்துக்கல. 2ஆம் இடத்துல குரு இருக்காருல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பா நமக்கு லவ் சக்சஸ் தான். நெறைய பேருக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்துல எங்க 90ஸ் கிட்ஸா இருக்கோங்க. இன்ன வரைக்கும் திருமணம் நடக்கல. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பல பேர் அதுதானே என்ன பெரிய திட்டுவாங்க. கவலை. ஆமா. இப்பலாம் அதான் சொன்னேனே, எல்லாருமே இந்த வருஷத்துல ஒரு சில எதிர்பார்ப்புல குறைச்சுக்கணும். ஏன் அந்த பொண்ணு அழகா இருக்கணுமா? படிச்சிருக்கணும். இவ்ளோ இந்த சம்பளம் பார்க்கணும். இப்படிலாம் வேண்டாம். அழகா இருக்காளா? ஓகே. படிச்சிருக்காளா? ஏதோ ஒண்ணு வேணா ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த தன்மை இருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு எந்த பெரிய பாதிப்புகளும் இருக்க போறதில்ல. ஏன்னா 2ஆம் இடத்திலேயே குரு இருக்காரு. குரு பார்வை இருக்கும்போதே நல்லபடியா கல்யாணத்த முடிச்சோமா, நல்லா சம்பாதிச்சிட்டோங்க. படிக்கிறோம், வேலை பார்க்குறோம், நல்லா சம்பாரிக்கிறோம். கரெக்ட்டான லைஃப் பார்ட்னர் கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுக்கான வேலைய பார்க்கறதுக்கான வேலைகள நம்ம முயற்சி எடுக்கணும். முயற்சியே எடுக்காம, நான் எந்த பிள்ளையும் பார்க்க மாட்டேன். நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு ஒரு பட்டத்த வச்சிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே.